கோவைக்கு செல்ல வேண்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிளான் மதுரைக்கு மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக பொதுக்குழுவில் பேசியதற்கு எதிராக பல விஷயங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு சென்றிருக்கிறது அதிமுக. அடுத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்லத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால்தான் அமித்ஷா இங்கு அடிக்கடி வருகிறார் என்று மதுரையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் உறுதியுடன் சொல்கிறேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என 1ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். இந்த நிலையில் மதுரையில் நடைபெறும் பாஜக தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பேசுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இது தமிழக அரசியலில் விறுவிறுப்பை கிளப்பியுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் கோயில் நகரம் மதுரையில் திமுக சார்பாக நடத்திய பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டம் கவனம் பெற்றது. வழக்கம் போல பிரம்மாண்டத்தை காண்பித்தார் அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள். பொதுக்குழு நிகழ்ச்சி அரங்கை கண்டு தமிழக முதல்வர் நிகழ்ச்சி பொங்க பேசினார். அதே நேரம் பாஜக மற்றும் அதிமுகவிற்கு சவால் விடும் வகையில் பேசியுள்ளார். முன்னதாக கிட்டத்தட்ட 23 தீர்மானங்களை நிறைவேற்றினார். திமுக தேர்தலை நோக்கி கடுமையாக பயணிக்க உள்ளது என்பது போல் தோற்றத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கொதிப்பில் இருந்த பாஜக நிர்வாகிகள் கோவை செல்ல பிளான் செய்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணத்தை மதுரைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து திட்டத்தை மாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுக பொதுக்குழு நடைபெற்ற இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடத்தில், அதாவது ஒத்தக்கடை அருகே தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான மைதானத்தில் பாஜக முக்கிய தலைவர்களுடன் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு 12 மாதங்கள் கூட இல்லாத சூழலில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வரும் 8ஆம் தேதி வருகை தருகிறார். அன்று மாலை 4 மணிக்கு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார். ஏற்கனவே ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக குடும்ப அரசியல் குறித்து கடுமையாக பேசினார். இந்த சூழலில் தமிழக முதல்வர் திமுக பொதுக்குழுவில் பேசியதற்கு எதிராக பல விஷயங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.